ஆமென். நாம என்னோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 8ஆம் வசனத்தை. இது என்ன நடக்குது, என்ன சம்பவம் என்பதை ஏற்கனவே காலங்காலமாக சண்டே கிளாஸ்லையும் மற்ற நேரத்தை நம்ம தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் நான் வேகமாக போகிறேன். இங்கே பாருங்க, ஆண்டு முதலாக மனிதனை உருவாக்கும் பொழுது எப்பேற்பட்டவனாக உருவாக்குறாருன்னா அவருடைய சாயல்னால உருவாக்குறார், அவர் ரூபத்தின்படி உருவாக்குறார். ஆண்டவர் எப்படி முதல்ல உருவாக்குறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மனிதனை எவ்வாறு ஆண்டவர் உருவாக்குறார் என்பதை நாம் பார்க்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷனை நாம் எப்படி உண்டாக்க வேண்டும் என்றால் நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ரூபத்துக்கும் இந்த சாயலுக்கு என்னன்னா, அப்போ ஒருவேளை நினைக்கலாம், அப்போ என்ன போல தான் கடவுள் இருப்பாரா, உங்களை போல தான் கடவுள். இப்போ இங்கே இருக்கு சிஸ்டர் இருக்கிறாங்க, இங்கே பிரதர் இருக்கிறாங்க. ஒருவேளை நினைக்கலாம், அப்போ கர்த்தர் என்ன போல தான் இருப்பாரா, ஏன்னா அவருடைய சாயலில் நான் உண்டாக்கப்பட்டனால ஒருவேளை கடவுள் என்ன மாரி தான் இருப்பாரோ. அப்படி கிடையாது. சாயல் என்பது முகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாயல் இப்போதான் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை இப்படி நடந்த சொல்லுவாங்க, ஏய் இவன் பாரு அவங்க அப்பா மாரியே நடக்கிறான். முகத்தை பார்த்து சொன்னாங்களா, சைகையை பார்த்து சொல்றாங்களா? சொல்லுங்களேன். முகத்தை பார்த்து சொல்றாங்களா, சைகையை பார்த்து சொல்றாங்க? ஒரு பிள்ளை இப்படி சாப்பிடுது, இப்படி எடுத்து இப்படி சாப்பிடுது, உடனே என்ன சொல்லுவாங்க, இப்படி தலை வாரம் சொல்லுவாங்க சில பேர். அவங்க பாரு அவங்க அப்பா மாதிரியே தலை வாடுறான், அவங்க அப்பா மாதிரியே சாப்பிட்றான். நீ ஏன் சொல்றாங்கன்னா, முகத்தை பார்த்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் செய்கிற குணாதிசயங்களை வச்சு சொல்றாங்க இவன் அப்பாவை போல இருக்கிறான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, தேவனை நம்ம உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி, முகத்தை கிடையாது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சுவாபங்களும் எல்லா காரியங்களும் தேவனை போல இருந்ததா. அதனால பாருங்க, இந்த பாவம் செய்வதற்கு முன்பாக வரைக்கும் பார்க்கும்போது மனுஷனுக்கு பாவம் என்பது தெரியாதான். ஒரு நிர்வாணியா இருந்தா நிர்வாணம் என்பது தெரியாதான். அப்ப எவ்வளவு பரிசுத்தம் கண்கள் இருந்தது பாருங்க. அவன் கண்கள் எல்லாமே பரிசுத்தம் தான், தீமையான ஒண்ணுமே இல்லை. தேவன் மனுஷனை உருவாக்கினதுக்கு காரணமே தெரியுமா? the fellowship, உறவு தான். தேவனோடு இருக்கிற உறவுக்காக தான் உன்னை உண்டாக்கினார். எப்போதுமே புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 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 நாத்திகன் ஒரு மனுஷனை கிறிஸ்தவத்தை பார்த்து கேட்டாராம், என்ன நம்ம கேட்டாராம், உங்க கடவுள் ஏன் கட்டாயமா அவரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாரு? அந்த நாத்திகன் கேட்டானா, ஒரு கிறிஸ்தவத்தில் கேட்டானா, ஏன் உங்க கடவுள் எல்லாரையும் வந்து கிறிஸ்தவர்களை அவரை கட்டாயம் நீங்க ஆராதிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏன் கட்டாயப்படுத்துறாரு? அவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்ல, மனுஷனை வாடின இஷ்டத்துக்கு அப்படி கிடையாது. கர்த்தர் அதனால்தான் சுய விருப்பம் இருக்கா. நான் நினைச்சு ஆராதிக்கலாம், நான் நினைச்சு ஆராதிக்காம இருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, நம்ம ஊர்ல கூட பாருங்க, வெளியே கூட பாருங்க, தேவனை ஆராதிக்காதபடி இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய விருப்பம். நான் ஆராதிப்பேன், ஆராதிக்காம போவேன், கடவுளை ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொள்ளாம போவேன், அது என்னுடைய விருப்பம். ஆனா இந்த கடவுளை தெய்வமாக நான் அறிந்து கொண்டு ஆராதிப்பது என்னுடைய விருப்பமா இருக்கிறது. இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறால் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக நீங்கள் நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா அவர் என் மேல் வைத்த அன்பு பெரியது. அல்லேலூயா. நல்லா பாருங்க, பாவம் இல்லாத காலத்துல பிசாசா நம்ம நடுவில் வருகிறான். என்ன தெரியுமா? சர்ப்பத்தை போல வந்து பேசுகிறான். இந்த கனியை நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல ஆவே. உண்மைதான், பிசாசு சொன்னது எல்லாமே உண்மை. என்ன தெரியுமா? பிசாசு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, குடும்பமா இருக்கட்டும், தனி வாழ்க்கையா இருக்கட்டும், இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள எனக்கு 3ஆவது நபரை அனுமதிக்கிறீங்களோ குடும்பத்தில் பிரிவினை வரும். எந்த குடும்பத்துக்கு நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, எந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வெளியார், எங்க சித்தப்பா, எங்க மாமா, அவர் என் ஃப்ரெண்டு, எனக்கு குடும்பத்தை நடுவில் வந்துட்டு அவருடைய ஆலோசனைப்படி தான் நாங்கள் கேட்போம். அவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், அவர் எங்களை இதை பண்ண. எனக்கு ஒரு 3ஆவது மனிதன் தலையிடுறானோ குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் வரும். ஏன் தெரியுமா? குடும்பத்தில் எப்பொழுதுமே தலையா இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தலையா இருக்கணும். உன் குடும்பத்தில் டிசிஷன் டேக்கன் கிறிஸ்துவா இருக்கணும். அவர் தான் உன்னை நடத்தணும். எப்பொழுதுமே சொல்லக்கூடாது அவர் தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே, அவர் சொல்லபடிதான் நாங்க செய்வோம், அவரு தான் எங்களுக்கு. நான் சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்குள்ள யாருமே வரக்கூடாது. எல்லாத்துக்குள்ள நீங்க சொல்ற பாருங்க, நீங்க தான் எல்லாமே. எனக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள எனக்கு 3ஆவது வெளி மனிதனை உள்ள விட்ட குடும்பம் எல்லாமே சொல்ல முடியும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள 3ஆவது மனிதன் வந்தாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒரு மனமா இருந்ததே கிடையாது, அது ஒன்னா வாழ்ந்ததே கிடையாது. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மனிதனை பார்க்கிறார்னா அவர் பிள்ளையாக பார்க்கிறார். உனக்கும் அவருக்கு என்ற உறவுல எந்த மனிதனும் வரக்கூடாது. எப்படி தெரியுமா?
இப்போ நான் தேவனை ஆராதிக்கிறேன்னா, நான் தேவனை நான் ஆராதிக்கும் போது நாங்கள் 2 பேர் தான். இந்த உறவுக்குள்ள என்னாலும் என் மனைவியோ என் பிள்ளைங்களோ தாய் தகப்பன் கூட வரக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நாளும் என் உறவிற்கு மேலாக யாரையும் நான் மேன்மையாக கருத மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கும் போது கர்த்தரை மாத்திரமே ஆராதிப்பேன். அவர் என்னை உண்டாக்கினார், அவர் என் நேசர், என் பிரியமானவர், என் ரூபமானவர். அது நடுவில் வந்துட்டு வாங்க இயேசு கிறிஸ்து நீங்க இப்படி உட்காருங்க, என் மனைவி நீங்க இங்கே உட்காருங்க, என் பிள்ளைங்களை உட்காருங்க, சரி சமமாக வாங்க சீட்டு தரேன், உங்களோட 10 மணி நேரம் நான் செலவிடுறேன்னா உங்களுக்கு 10 மணி நேரம், உங்களோட நான் அன்பு செலுத்துறேன்னா உங்களோட அன்பு. அப்படி கிடையாது. எல்லா அன்பை காட்டிலும் நான் அதிகமாக அவரை நேசிக்கணும். எல்லாத்த காட்டிலும் அதிக முக்கியத்துவம் நான் அவருக்கு கொடுக்கணும். எல்லாத்த காட்டிலும் மேன்மையா அவரை கருதணும். ஏன் தெரியுமா? இது எல்லாமே ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். இது எப்பொழுதுமே என்னை விட்டு போகாது. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இது ஒரு நாள் என்னை விட்டு போகாது. நடுவில் யார் வந்தாலும் சரி, எது என்னை விட்டு போனாலும் சரி, கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்குள்ள என்னைக்கு சத்துரு வந்து ஒரே வார்த்தையை சொன்னா, எழுதமா சொன்னா, உன் கடவுள் இப்படி சொன்னது உண்டா? உன் கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, நல்லா தேவனை தேடுவீங்க, நடுவில் நல்லா சோர்ந்து போகும்போது எந்த மனிதரோடு நம்ம சேரன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் சோர்ந்து போன நேரத்தில் மட்டும் பாருங்க, ஒரு உலகத்தான் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு உலகத்தானோட பேசிட்டு, பிரதர் என் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர்னு சொல்லிட்டீங்கன்னா வேற ஒரு மனிதன் மூலமா ஒரு ஆலோசனை வரும். நான் சொல்கிறேன், அது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே இருக்காது. வாழ்க்கையில என்னைக்கு நீ உடைஞ்சு போறியோ, என்னைக்கு வாழ்க்கை தவறு செய்யறியோ, என்னைக்கு நீ விழுந்து போறியோ, என்னைக்கு வாழ்க்கை எல்லாமே முடிய போகிறதோ, நீ போக வேண்டிய இடம் பக்கத்து வீட்டு கிடையாது, சில மனிதர் கிடையாது, தேவ சமூகத்தில் தேடி வந்து நிற்கிறவனா நீ மாறணும். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நான் தேவ சமூகத்தை தான் நிற்பேன். எனக்கு 3வது நம்பர் என் வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. தருமா திருத்துவன் என்ன தெரியுமா? திருத்துவன் என்ன தெரியுமா? பிதா குமார பரிசுத்த ஆவி. இந்த 3ஐயும் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாதா? சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த ஒரு மனதை நான் எங்க கத்துக்கிட்டோம், இந்த ஐக்கியத்தை நான் எங்க கத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயுமே கத்துக்க முடியாது. நல்ல ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்க்கலாம். உலகத்துல சண்டையே வராத ஒரு கணவன் மனைவி உலகத்துல காட்டுங்க பார்க்கலாம். சண்டையே வராத ஒரு நோபல் பிரைஸ் தர மாதிரி ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர் இவங்க கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது, அவங்க வீட்டுக்கார திட்டுந்தே இல்லை, அவங்க வீட்டுக்காரன் இவங்க அடிச்சதே இல்லை அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இருக்க முடியாது. எங்கேயுமே நீங்க ஒற்றுமை. அதே மாதிரி நல்லா பாருங்களேன். இந்த மெசேஜ் எடுக்கும் போது நான் சின்ன ஒரு அப்படியே நான் எழுதின தியானிச்சுனே வந்தேன். அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். யோசித்து பாருங்களேன். குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரிவினை வருது பாருங்களேன். இப்போ தேசத்துக்கு பிரிவினை வருது, எல்லை பார்டர்னால. இப்போ அப்படியே இந்தியாக்குள்ள வந்தீங்கன்னா மாநிலம் என்று பிரிக்கப்படுது. மாநிலத்துக்குள்ள வந்தா மொழியில பிரிவினை இருக்குது. இதுல அப்புறம் பார்த்தா மதத்துல வருது, அதுக்கப்புறம் ஜாதியில வருது, அப்புறம் பணம் இதுல ஏற்ற தாழ்வு வருது. பிரிவினை பாருங்க. அப்படியே வந்து 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 பார்த்தா ஊர் என்ற பிரிவினை வருது. என் ஊரு இது வருது. அப்படியே பார்த்தா வீடு வருது, இது என் வீடுன்னு வருது. என் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நான் என்று வருது. எங்க அப்பா அம்மா யாரா இருந்தாலும் பாக்குற, நான் வந்துட்டு பகுத்தினா எதுல இருந்து நான் துவங்கினாலும் கடைசியா இந்த உலகத்துல ஒரு மனமா வாழ நினைச்சா யார் கூட வாழ முடியும்? எனக்குள்ள மட்டும்தான் வாழ முடியும். என்னை தாண்டி நான் எங்க போனாலும் என் வீட்டுக்குள்ள வந்தா பிரிவினை, வீட்டில் வெளியே வந்த பக்கத்து வீடு, பக்கத்து ஊர், ஜாதி, மதம், மொழி, இப்படியே அந்த பக்கத்து தேசம், இப்படியே அப்படியே கான்டினென்ட் இப்படியே மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன மெசேஜ் எடுக்காம யோசித்து பார்த்தேன். இந்த பிரிவினை நான் வெளியே விட்டு நான் போயிட்டாலே என்னை எப்படி பார்ப்பாங்க? இவன் பக்கத்து வீட்டுக்காரன், இவன் பக்கத்து ஊருக்காரன், பக்கத்து நாட்டுக்காரன், மொழிக்காரன். அந்த வேற்றுமை அந்த பிரிவினைப்படுது. அப்போ நான் எடுக்கும் போது தியானிச்சு கொண்டு இருந்தேன். இந்த ஒரு மனதை நான் எப்படி குட் எக்ஸாம்பிளாக நான் இவங்களுக்கு சொல்லலாம். எங்க இருந்து நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இவங்க கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்ந்தாங்க. இந்த எக்ஸாம்பிள் எங்க சொல்லனா நல்லா பாருங்களேன். பிதா குமார் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனை நீங்க வாழ்க்கையில பிரிக்கவே முடியாது. இந்த பிரிக்கவே முடியாது. நல்லா பாருங்களேன். ஆண்டவர் நல்லா பாருங்க, ஒருத்தருக்குள்ள ஒரு மனமா இருந்தாங்க, ஐக்கியமா இருந்தாங்க. எப்படி தெரியுமா? நல்லா பாருங்க. பிதா சொல்றாரு, என் குமாரை நான் மகிமைப்படுத்தும்படியான வேலை வருகிறதுன்றாரு.
இங்கே குமாரன் சொல்கிறாரு, என் பிதா என்னை மகிமைப்படுத்துவான் சொல்லுகிறாரு. இயேசு கிறிஸ்து போன பிறகு சொல்கிறார், என்னிலும் ஒருத்தர் வருகிறார், அவர் தேவ ஆவியினால் அபிஷேகிக்கும்படியாக தேற்றவாள் வருகிறார். அப்ப என்ன தெரியுமா, இவர்கள் 3 நபர்களுக்குள்ளும் ஒரே என்னதான், ஒருவரை உயர்த்த வேண்டும், ஒருவருக்குள் ஒருமனமா இருக்க வேண்டும், ஒருவருக்குள் ஐக்கியமா இருக்க வேண்டும். பிரிவினை என்பது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நல்ல எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் தேவ வார்த்தையில புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்துல ஒரு மனம் ஐக்கியத்தை நான் எங்க கத்துவேன்னு கேட்டா, யாருன்னா போய் சொல்லுங்க. திருத்தவத்தை காட்டிலும் குட் எக்ஸாம்பிள் கிடையவே கிடையாது. இதுக்குள்ள பிரிவினை என்னைக்குன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னா கேட்டா சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி. இது திரியேக தேவன், ஒரே தேவன் தான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்ப 3 நபர் எப்படி 3 கடவுளா தானே மாறுது? அப்படி சொல்லுங்க. நீங்க அப்படி கிடையாது. எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்க முடியாதோ அதே போலதான் என் தெய்வத்தை பிரிக்கவே முடியாது. நான் எப்படி ஆவியாகவும் ஆத்மாகவும் சரீரமாகவும் இருந்து ஒரே நபராக இருக்கிறனோ, என் தெய்வமும் அப்படிதான். அவர் பிதாவாகவும் குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த திரியேக தேவன் ஒன்னா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் எப்படி ஐக்கியமா இருந்தாலும். இப்பதான் இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்பதான் பாருங்க, எப்படி அவர்களுக்குள் ஒரு மனமா இருந்தார்களோ அதே போலதான் கர்த்தர் பார்க்கிறாரு. எவ்வளவு நாள் நம்மளே இப்படி ஆராதிப்பது, தேவ தூதர்கள் நம்மளை ஆராதிப்பது ரோபோட் மாதிரி தானே இருக்குது. என்ன பாருங்க, ரோபோட் மாதிரி ஒரு பட்டன் அமுக்குனா தேவ தூதர் பாருங்க, சுய விருப்பம் என்பது தேவ தூதர் கிடையாது யாருக்குமே. யார் நம்மளை போல இப்போ நான் மெசேஜ் பண்ணும்போது தண்ணி குடிக்கிறாங்களே, இப்போ அது பாருங்க, இப்போ அவங்க விருப்பம். இப்போ என்ன பாருங்க, என்ன பண்ண அவங்க விருப்பம். நான் பேசும்போது குடிக்கலாம், இப்போ நீங்க பேசும்போது நீங்க என்ன வேணா பண்ணலாம், அது உங்க விருப்பம். ஆனா தேவ தூதர்கள் அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் ஓயாமல் துதிச்சு கொண்டே இருக்கணும். போயிட்டு இயேசு இடத்துல போயிட்டு, பிதா இடத்துல போயிட்டு, நான் போயிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், கொஞ்சம் நல்லா இருக்குது, டைம் செட் ஆகல, போர் அடிக்குது, வாட்ஸ்அப் போயிட்டு வர அப்படின்னா எந்த தேவத்தூரில் கேட்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. அப்போ பாருங்க, மனுஷன் ஆண்டு எப்படி உருவாக்குறாருன்னா, என்னை சுயமா ஒருத்தன் ஆராதிக்கணும், நான் அவனை போல உருவாக்கணும், அவன் என்னை பார்த்த உடனே அவனே என்னை ஆராதிக்கணும். இந்த பட்டன் சிஸ்டம்லாம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு சொல்றேன், இந்த பட்டன் சிஸ்டம் இருக்கக்கூடாது. நான் தட்டின உடனே 24 மணி ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு ஆராதிக்கணும். என்னை போல ஒருத்தனை உருவாக்கணும். நம்ம எப்படி ஃபெலோஷிப்பா இருக்கிறோமோ இந்த ஃபெலோஷிப்பை உருவாக்கணும், இந்த ஐக்கியத்தை உருவாக்கணும். அப்பதான் பார்க்கிறாரு, ஆதாம் உருவாக்கிட்டு அவரே போல உருவாக்கிட்டு இப்போ ஆண்டவர் ஆராதிக்கணும் பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் 2 நிமிடம் கொஞ்சம் ஹிஸ்டரி போல தான் இருக்கும், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த பிரிவினை சத்ருவினால் வந்த பிறகு எவ்வளவு தூரம் ஒரு பிரிவினை மனுஷனுக்கும் தேவனுக்கும் வந்ததை மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் ஆழமா கேளுங்க. ஆண்டவருக்கும் ஆதாவுக்கும் எப்போது பிரிவினை ஏற்படுத்தப்பட்டதோ, ஆதி பைபிள் திருப்பாதீங்க 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஒரே ஜாதியா இருந்த பொழுது அவர்கள் ஐக்கியப்பட்டு சொன்னார்களாம், நான் பரலோகத்துக்கு ஈடாக மேலாக ஒரு ஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் போதுதான் கர்த்தர் பாபேலை சிதற பண்ணுகிறார். ஜனங்க சிதறி போறாங்க, ஒரு மனத்தை இழந்து போறாங்க. இது பிறகு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பாவம் வருது. கர்த்தர் நோவா நாட்களில் உலகத்தை அழிக்கிறார், ஆபிரகாமோடு பேசுகிறார், ஒரு கூட்டத்தை அழைக்கிறார், கூட்டத்தை உருவாக்கின பிறகு தேசமாக மாறுகிற இஸ்ரவேல் ஜனம். கொஞ்சம் வரலாறு கேளுங்க. இந்த தேசமாக மாறின பிறகு தான் கர்த்தர் நினைக்கிறாரு, இந்த ஜனமாவது என்னை ஆராதிக்கும்னு நினைக்கிறாரு. என்ன தெரியுமா நடக்கிறது? ஆண்டவர் தீர்க்கதரிசிகளும் சொல்றாங்க, எங்களுக்கும் மனுஷனை போல் ஆளும்படியான ஒரு ராஜா எங்களுக்கு வேணும் சொல்றாங்க. அப்போ சாமுவேல் போய் கர்த்தரை சொல்றாரு, கர்த்தாவே இந்த ஜனங்க ராஜா வேணும் கேட்கறாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் ஆள வேணும்னு நினைச்சேன் இவர்களை தெரியுமா, நான் அவங்க ஆளுன்னு நினைச்சேன், ராஜாவே இருக்கக்கூடாது என் ஜனங்களுக்கு, நானே ராஜாவா இருக்கிறேன், நானே மேய்ப்பனா இருக்கிறேன். இந்த ஜனங்க என்ன கேட்கறாங்க, அந்நியர்களை போல ராஜாவேன்னு கேட்கறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, சவுலை கொடுக்கிறாரு, தேசமாய் மாறுகிறது. இப்படியே மாறும்போது ஆண்டவர் எரேமியா நாட்கள் சொல்லுகிறார், நீங்க பாருங்க பாவம் செய்றீங்க, அடிமை தேசத்துக்கு போக போறீங்க. நிச்சயமா பாபிலோன் தேசத்துக்கு அடிமையே போனாங்க. அதன் பிறகு 14 ராஜாக்கள் வந்தாங்க. கவனமா கேளுங்க, 14 ராஜாக்கள் வந்தாங்க. தேசம் சிதறி போனது. 3 காரியம் நடந்தது. என்ன தெரியுமா, இந்த தேசம் சிதறி போன பிறகு ஒரு கூட்டத்தார் மறுபடியும் இஸ்ரேலுக்கு போகும்னாங்க. இன்னொரு கூட்டத்தார் சொன்னாங்க, நாம் எல்லாரும் அவங்கவுங்க தேசத்துல இருந்து நினைச்சிட்டாங்க. மூணாவது என்ன நடந்தது, அவர்கள் தனித்தனியாக ஒரு பரதேசியாக அங்க தேசத்துக்கு போனாங்க. நல்லா பாருங்க, இந்த காரியம் ஆதாம்ல இருந்து நடந்தது இது வரைக்கும். இத பிறகு என்ன தான் நடந்தது, இப்போது தேவனுக்கும் அவர் ஜனத்துக்கும் பெரிய கேப் ஆயிடுச்சு. என்ன பாருங்க, பெரிய கேப் ஆச்சு. எதற்காக ஆண்டு உருவாக்கினார், அவரை போல இருந்து அவரை நாம் ஆராதிக்கணும், அவரோடு இருக்கணும். இப்போ இவ்வளோ பெரிய வரலாறு நான் சொன்னேன். என்ன நடந்தது, 400 வருஷம் கேப் ஆயிடுச்சு. என்ன பாருங்க, 400 வருஷம் கேப். தெரியுமா,
இந்த மத்தேயுவுக்கு முன்னாடி மல்கியாவுக்கு முன்னாடி 400 வருஷம் கேப். இந்த 400 வருஷம் கேப்ல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, வேத புஸ்தகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தர் அமைதியாக இருந்தார், காத்திருந்தார். ஏன் தெரியுமா? தேவனோடு மனுஷனோடு பேசவே இல்லை. ஜனங்கள்லாம் நினைச்சிட்டாங்க தெய்வனுடைய வார்த்தை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இருண்ட காலம் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் 2000 வருஷமாக எதிர்பார்த்த காரியம் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பாக என்ன பாருங்களேன், மனிதனோடு உறவாடும்படியாக ரொம்ப விரும்பினார். அந்த உறவை ஜனங்க இழந்து போயிட்டாங்க. என்ன பாருங்க, இன்னைக்கு நீங்க சபைக்கு வரீங்க, எதுக்கு வரீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், என் ஜபம் கேட்கப்படணும், என் ஜபம் கேட்கப்படணும், அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரேன். இன்னும் நீங்க ஜபம் தான் கேட்கப்படணும்னு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க இன்னும் ரைட் ட்ராக்ல இல்லைன்னு அர்த்தம். தேவனை எதுக்காக நீங்க தேடுறீங்க என்பதை விளங்காத ஒரு ஜனமா நீங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உன் தேவை சந்திக்கப்படணும், சபைக்கு வரக்கூடாது, தண்டல்காரனுக்கு வீட்டுக்கு தான் போகணும். ஏன் தெரியுமா? அவன் கடனா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருவான். அதற்காக எதற்காக தேவன் உன்னை உண்டாக்கினார், எதற்காக உன்னை படைத்தார் என்பதை விளங்காம கர்த்தரை நீ ஆராதிக்க கூடாது. நீ தண்டல்காரன் போல தேவனை நீ பார்க்க கூடாது. இல்ல உனக்கு பலவீனம் சுகமடைவதற்காக நீ ஆலயத்துக்கு வந்தனா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு சுகமா நீ வாழலாம். நீ கர்த்தரை தேடின விருப்பம் கிடையாது. இல்லை என் வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் மாறணும், அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரேன். சமாதானம் வேணுமா? நல்ல யோகா சென்டருக்கு போயிட்டு யோகா பண்ணிட்டு நல்லா இருக்கலாம். நான் சொல்கிறேன், யோகாவை காட்டிலும் மருத்துவ காட்டிலும் தண்டல்காரனை காட்டிலும் எதற்காக நீ ஆலயத்துக்கு வர தெரியுமா? நீ இழந்து போன உறவை மறுபடியும் தேவனோடு பெற்றுக் கொள்ளும்படியாக நீ வர. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா ஏறணும். நான் ஆலயத்துக்கு வர்றது காரணம் என் தேவை சந்திக்கப்படுவதல்ல, என் சூழ்நிலை மாறுவதற்கு இல்ல. இது எல்லாம் இருக்கட்டும், இது எல்லாவற்றை காட்டிலும் ஆதியில தேவன் உருவாக்கின இழந்து போன அந்த உறவை மறுபடியும் மனுஷன் பெற்றுக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நிஜமா சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சாம். என்ன பாருங்க, நான் முடிச்சிடறேங்க பாருங்க. இயேசு வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சாம். ஆனா ஒரு பாரமான விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆதாமோடு இழந்து போனார் பாருங்க ஒரு உறவை, இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த காலவெளியில் என்னால் சொல்ல முடியும், இன்னைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். என்ன தெரியுமா? அன்னைக்கு ஆதாமோடு குளிர்ச்சியான வேலையில வந்து நான் பேசுவேன். என்ன தெரியுமா? ஆதாமே, நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை இப்படிதான் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? இதே வார்த்தை தான் ஆண்டு தேடிக்கொண்ட உறவு. நினைக்காதீங்க அன்னைக்கு ஆதாம் இழந்து போன உறவு, நான் எங்க பாஸ்டர் இழந்து போனேன். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை அப்படிதான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த 5000 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது கிறிஸ்து வருவதுக்கு முன்னாடி 2000 வருஷம், கிறிஸ்து வந்த பிறகு 2000 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5000 வருஷம் சொல்றாங்க. இந்த 5000 வருஷத்துல ஆண்டை இழந்து போயிட்டு இன்னும் பரிதபிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை இழந்து போயிட்டு. நல்லா பாருங்க, ஒரு பிள்ளை இருக்குது, இவங்க எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளை காணாம போயிடுச்சு. 10 வருஷம் 15 20 30 வருஷம் ஆனாலும் உங்களுக்குள்ள என்னதமா இருக்கும்? மறிக்கிற வரைக்கும் என்னதமா இருக்கும்? நான் ஆசையா பெத்தெடுத்தன ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்னன்னா நான் பார்த்து செஞ்சேன். அது வாலிப பருவத்தை அடையும் போது, அந்த வாலிப பருவத்துக்கு முன்பாக நான் சொல்லதெல்லாம் செய்யும், நான் அன்பா கொஞ்சுவேன், நேசிப்பேன், எல்லாம் மார்பிலே தூங்கும், எல்லாம் பண்ணும். ஆனா வாலிப வயது அடைந்த பொழுது எங்கேயோ விட்டு என்ன போயிடுச்சுன்னு போது, அந்த மனுஷன் மறிக்கிறது முன்பாக வரைக்கும் நினைச்சு பார்ப்பான், என் பிள்ளை என்ன தேடி வராதா? என் பிள்ளை எப்ப என்ன தேடி வரும்? ஏன் தெரியுமா? 10 மாத கற்பத்துல சுமந்து பெத்தெடுத்த தாய்க்கு மாத்திரம் தெரியும் பிள்ளை இழந்து போனால் எவ்வளவு வலிக்கு என்பது. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரூபத்தின்படி அவர் சாயலின்படி உண்டாக்கின உன்னை இந்த 5000 வருடங்களாக ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீ எங்க இருக்கிற? நான் சொல்ற வர சத்தியம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் எதுல இருந்து எதுல கொண்டு வர உங்களுக்கு தெரியுதா புரியுதா? கொஞ்சம் ஹிஸ்டரி மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் பேசுறது ஹிஸ்டரி போல இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் எப்படி அவர் சாயலில் உருவாக்கப்பட்டு தேடினாரோ இன்று உன்னையும் தேடிக்கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் தேடி நினைத்துமா, நானும் அவர்களை கட்டி அரவணைக்கும்படியாக தேடினேன். அவர்களோ என்னை தேடி வர கிட்டி சேர வர மனதில்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் ஒவ்வொரு முறையும் வந்து அணைக்கணும்னு பார்க்கிறேன், நீ என்னத்தமா பண்ற? நீ வேணாம் ஆண்டவரே, போங்க, எனக்கு வேணாம். ஏன் தெரியுமா? எனக்கு தேவை இருக்குது, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, என் நண்பர் இருக்கிறாங்க. உன்னை காட்டில் பெரிய விஷயம் நான் சொல்லுகிறேன். இந்த திருவிருந்து எடுக்க போறீங்க, திருவிருந்து எடுக்கும் போது ஆண்டவரையும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்ணை பரிசுத்த, இது முக்கியம் இல்லைங்க. இழந்து போன உறவுல மறுபடியும் நீ அந்த உறவை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்பாவோட பேசாம
நான் என்ன சாப்பிட்டுட்டேன் ஒன்றாயிட்டேன்னு என்னங்க குடும்பத்தில் இருக்குது? என்ன பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை, குடும்பத்தில் போயிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா யாரும் கேட்குறாங்க. ஆமாம் நான் போனேன், நான் சாப்பிட்டேன். அம்மாவோட பேசுனியாப்பா, அம்மாவோட உறவாண்ணியாப்பா, அம்மாவோட இந்த எல்லா பகையும் தீர்த்திட்டான். இல்லை நான் போய் சாப்பிட்டேன். திருவிருந்து அப்படி பண்ணுறாதீங்க. என்ன தெரியுமா, அவர் அப்பத்தையும் ரத்தத்தையும் எடுத்து பானம் பண்ணும் பொழுது அவரோடு இருக்குதா? இல்லைங்க. இதை எடுக்கும் போது என்ன தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே, ஆதாம எழுந்தது மட்டும் வேதத்தில் அவ்வளோ ஆழமாய் போட்டப்பட்டிருக்கிறது. ஆதாமே நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு என்ன பார்த்து நீங்க அப்படித்தானே கேட்கறீங்க. நான் எங்க இருக்கிறேன் கேட்கும்போது எங்க தம்மா இருக்கிறேன்? ஆதாம் சொல்லுகிறான், என்ன தெரியுமா, அவன் பாவம் செய்தபடினால் நிர்வாணி என்பது அறிந்த அப்படினால் அவன் ஒளிந்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தேவ சமூகத்தை நான் சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்திற்கு நீங்க வருவதுக்கு ஒரு தடையா இருக்க முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நாம் செய்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நிற்பதனால் தான் அநேக திருவிருந்து எடுப்பதுக்கு பயமா இருக்குது. திருவிருந்து எடுக்கும் போது ஒரு குற்ற உணர்வா இருக்கிறது. இதை நான் எடுக்கிறேனே, இந்த பாவம் நான் செய்திருக்கிறேனே. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள இல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கை எனக்குள்ள இல்ல. நான் சொல்லுகிறேன், இந்த அப்பத்தையும் எடுக்கும் போது திராட்சரசத்தையும் எடுக்கும் போது ஒரு நாள் சொல்லுகிறேன், துணிகரமா கையை இப்படி வைக்காதீங்க. இந்த கையை வைக்கிறதுக்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை எங்க கையில பிரெட்டை கொடுக்கலாம், இந்த பிரெட்டுக்குரிய வேல்யூ என்ன தெரியுமா? இந்த திராட்சரசத்துக்குரிய வேல்யூ என்ன தெரியுமா? அற்பமா எண்ணாதீங்க. ஆண்டவர் இழந்து போன உறவுக்காகவே இந்த காரியத்தை ஏற்படுத்தினார். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் பேதுருவை 3.5 வருஷம் இருந்தாங்க. பேதுரு திடீர்னு மறுதளிச்சுட்டு போயிட்டான். என்ன தெரியுமா? இவர் யாருமே தெரியாதுன்ட்டான். 3வது முறை மறுதளிக்கும் போது அவன் சேவல் கூவுறது அப்பதான் ஞாபகம் வருது. ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூவுறதுக்கு முன்ன 3 தடவை என்ன மறுதளிப்பேன். இன்னைக்கு நினைச்சு பாருங்களேன், நம்ம எல்லாரும் ஆண்டவர் நிறைய நேரத்தை மறுதளிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு தெரியாது. நிறைய சூழ்நிலை நான் பார்க்குறேன், சின்ன சின்ன காரியத்துக்குலாம் ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. என்ன பாருங்க, சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவர் விட்டு போறீங்க. எனக்கு எப்படி எனக்கு மனசு வருதுன்னு தெரியலங்க. அவர் சுய ரூபத்தின்படி என்னை உண்டாக்கிட்டு என்னை தேடுறாரு. நானும் போயிட்டு பாவம் செஞ்சுட்டுன்னு ஒழிஞ்சுக்கிறேன். அவர் இந்த 2000 வருஷமாக, நான் பிறந்த 33 வருஷம் ஆகுது. நீங்கள் எத்தனை வருஷம் நினச்சி பாருங்க. இத்தனை வருஷமாக என்னை அதிகாலையில் வந்து தேடுவார், இரவுல தேடுவார். என் பிள்ளை வருதா, என் பிள்ளை என்னை தேடுதா, என்னை நேசிக்கதா பார்க்குறாரு. நானும் ஓடி 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 ஒழிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் திருட்டுத்தனமாக வந்து மட்டும் இந்த அப்பத்தை எடுப்பேன், சாப்பிடுவேன். கேட்டால் அவர் உறவுல இல்லைங்க. நம்ம ஏமாற்று கொள்ளுகிறோம். பேதுரு அப்படிதான் ஓன்னு அழுவுறான். யூதாசு அவன் காட்டி கொடுத்தான், அவன் ஆண்டு கொண்டு செத்துட்டான். இப்போ பேதுரு பாருங்க, அவன் அழுது கொண்டு சொல்லுகிறான், நான் குற்றம் மட்டும், நான் ஆண்டவரை மறுதளிச்சிட்டேன். ஆண்டவர் மறுதளிச்சிடும் தான் ஆண்டவர் பாருங்க அவன் மறுபடியும் போயிடுறான், பின்மாற்றத்தில் போயிடுறான். இன்னைக்கு அநேக பின்மாற்றத்தை தான் நம்ம இருக்கிறோம். என்ன தெரியுமா? பேதுரு நல்ல என்ன பாருங்க, விசுவாசத்தில் இருந்தான். நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன், ஆண்டவர்லாம் வேணாம், ஏசுலாம் வேணாம், எனக்கு ஏன்பா வேணாம்? ஏசுவ என்ன பாருங்க, 3.5 வருஷம்ல நல்லா இருந்தேன். சின்ன ஒரு பிரச்சனை வந்தது, உயிர் பயம். அவர் கூட தான் என்னையும் கொண்டுடுவாங்க நினச்சி நான் மறுதளிச்சிட்டேன். இனி ஏசுலாம் எனக்கு வேணாம், ஊழியெல்லாம் வேணாம், நான் படகு ஓட்ட போறேன்னு சொல்லும்போது போயிட்டான். ஆனால் பாருங்க, என் தேவன் நல்ல தெய்வம். எப்போதெல்லாம் அவர் உறவை விட்டு நான் விலகி போறேனோ, அவரை விட்டு விலகி போன ஆண்டு வசனம் சொல்லுகிறது, அவன் அப்பத்தை ஆயத்தப்படுத்தி மீனை ஆயத்தப்படுத்தி அவன் கரையில் இருக்கும் சொன்னார், பேதுருவே பேதுருவே. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, என் தேவன் என்னை கூப்பிடுறான் என்பதற்காக அவன் குடித்து ஓடி வந்து சொல்லுகிறான், இதோ நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, பாவியான மனுஷன் ஆண்டவரே. நான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. வேற எதுவுமே கேட்கல. என் ஆண்டவர் நல்ல தெய்வங்க. இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம், நான் இன்னைக்கு அப்பா கையில் வந்தேன்னா என் ஆண்டவர் என்னை பார்த்து ஏன் நீ அப்படி பண்ண இப்படி பண்ண கேட்பேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் முதல் கேள்வி கேட்பாரு, நீ என்ன நேசிக்கிறியா தான் கேட்பாரு. என்ன நீ நேசிக்கிறியா தான் கேட்பா. நல்லா பாருங்க, இந்த அப்பத்தை பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஆடுகளையும் மேய், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிற பேதுருவே. இன்று இந்த மெசேஜை நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் இந்த திருவிருந்துக்கு நேரம் உங்களை நடத்த போகிறேன். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஏன்னா பாருங்களேன், இந்த உறவை நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கணும்னா ஒரே ஒரு காரணம் நீங்கள் செய்யணும். இந்த உறவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் அவரோடு வாழணும், நான் அவரோடு இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன வந்தாலும் நான் சொல்லுகிறேன், நான் சில பேருடைய வாழ்க்கையில் என்ன சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல கேட்கும் போது சொல்கிறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லணும்னு நான் நினச்சி பார்ப்பேன். இந்த பிரச்சனைக்கு போய் ஆண்டவர் தூசி போல அற்பமாயிட்டு போகிறாங்கன்னா, இதை விட பெரிய பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று எவ்வளோ பெரிய உறவை இவங்க கைட்டு விட்டு போகிறாங்க. ஏங்க சின்ன பிரச்சனைக்கு கணவனை டிவோர்ஸ் பண்ணுறீங்களா?
தண்ணி வரல என்பதுக்காக டிவோர்ஸ், அதே போல நீங்க நடக்குது. ஆனா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தாலி எவ்வளவு முக்கியமோ திருமண வாழ்க்கையில பந்தத்துல, சின்ன மஞ்ச கயிறாகட்டும், ஒரு மூணு சவரம், ஒரு சரடா இருக்கட்டும், எவ்வளவு முக்கியமா நீங்க கருதிங்களோ, நான் சொல்றேங்க, இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு தாலியை காட்டிலும் மஞ்ச கயிறை காட்டிலும் 1000 மடங்கு உன்னதமான உறவை ஏற்படுத்துகிற அவ திரு ரத்தம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷ உலகத்தை திருமண வாழ்க்கையில மஞ்ச கயிறுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் பிரிவினை ஏற்பாடு நினைக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல உனக்காக ரத்தம் சிந்தின அவருடைய சரீரத்தை ரத்தத்தை காட்டிலும் பெரிய காரியம் எதுவும் இல்லை. நல்ல கரங்களை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனைவி சொல்லுவா, என்ன வந்தாலும் இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் நான் அவருக்கு மனைவி, அந்த கயிறு அங்க இருக்க நான் கணவன். நான் சொல்லுகிறேங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நம்ம சொன்னாரு, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், அதுல 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், 25 வாசிங்க பார்க்கலாம். போஜன பண்ணு பின்பு போதும். இங்க பாருங்க, என்ன பாருங்க, முடிச்சிடறேன், அவ்வளவு முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க, ஆண்டவர் என்னமா சொன்னார், கடைசி என்னமா சொல்லிட்டாரு, பவுல் சொல்லுகிறாரு, இந்த பாத்திரத்தை எடுத்து அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை குடிக்காம நினைவு வைத்துக்கொள்ள, என்னை நினைவு கூறுற. அது என்னத்தமா இருக்குது, புதிய உடன்படிக்கை. அங்க ரத்தம் இருக்குது பாருங்க, புதிய உடன்படிக்கை. நான் இந்த மெசேஜ் எடுக்கணும்னு நினைச்சு பார்த்தேன். ஒரு கணவன் மனைவிக்கு மஞ்ச கயிறு எவ்வளோங்க இருக்கும், 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா தான் இருக்கும். ஆனால் அது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த கயிறு நிமித்தம் என்ன பண்ண மாட்டேங்குது, உறவு என்ன பண்ண மாட்டேங்குது, பிரிய மாட்டேங்குது. ஒரு சரடா இருக்கட்டும் உடைய மாட்டேங்குது. அப்ப நினைச்சப்ப அது என்ன வேல்யூ என்ன தெரியுமா, எல்லா சபையாருக்கு முன்பாக போட்டப்பட்ட ஒரு கயிறு அது. ஏன் தெரியுமா, இவருக்கு இவர், இவருக்கு இவருக்குன்றது 2 பேர் ஒன்னாயிடுறாங்களாம். திருமணமாக கூட கிறிஸ்தவத்தில் பாருங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, 2 பேர் the two became one ன்னுவாங்க. என்ன தெரியுமா, 2 பேர் ஒன்னாயிடுறீங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஒரு கயிறுனால 2 பேர் ஒன்னாக்க முடியுமா? நான் யோசித்து பார்த்தேன், இந்த மெசேஜ் எடுக்குமா என்ன தெரியுமா யோசித்து பார்த்தேன், என்ன யோசித்து பார்த்தேன், இந்த மஞ்சக்கயிறை காட்டிலும் அப்பா எனக்கு சிந்தின ரத்தமும் அவருடைய சரீரமும் 2 பேரா இருக்கிற நாங்க ஒன்னா ஆயிடுறோம். 2 பேரா இருக்கிற நாங்க ஒன்னா ஆயிரும். ஏசு எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன், அவருக்குள்ள இருக்கிறேன். 2 பேரா இருந்தவங்க இந்த ரத்தத்தினால, புதிய உடன்படிக்கையினால நாங்கள் ஒன்றா இருக்க. நல்ல கையை தட்டி விளங்கினவங்க நல்ல கையை தட்டி தேவனை ஆராதிங்க, தேவனை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப திருவிருந்துக்கு ஆயத்தமாகுவோமா? இந்த ஜெப சிந்தனையோடு கேட்ட வார்த்தையோடு தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவரே என்னை முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா.